அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். தாவேக்காவோட இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழா எப்படி பார்க்குறீங்க ஒட்டுமொத்தமாக இந்த விழாவை? அதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய இந்த மாதிரியான ஆனிவர்சரி 5ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டுங்கிற அந்த ஆண்டு விழா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டமாக மக்கள் மத்தியில் ஒரு பிரம்மாண்டமாக நடத்தணும். அதுதான் பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே பேசப்படுகிற விஷயங்கள் இருக்குல்ல, அதுவும் பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கணும். ஆனால் அந்த தாவேக்காவுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, அது ஏதோ ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷன் மாதிரி தான் தெரிஞ்சுது. என்ன காரணம் அப்படின்னா, இது நடந்தது வந்து பனையூரில் இருக்கிற அந்த தாவேக்காவுடைய தலைமை அலுவலகம், அங்கே இருக்கிற ஒரு அரங்கம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டுமே இருக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு சின்ன இடம்தான். நீங்கள் ஒரு செயற்குழு கூட்டம், ஒரு செயல் வீரர்கள் கூட்டம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் நடத்துறதுல அங்கே நடத்துறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு விழாவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பொது வெளியில் பலாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் நடத்தினா தான் அது சரியாக இருக்கும். ஆனால் விஜய் என்ன காரணத்தினால பனையூர் அலுவலகத்திலேயே கட்சியினுடைய எல்லா நிகழ்ச்சியும் நடத்துறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஒருவேளை அவரே சொல்கிறது மாதிரி வெளியில் நடத்துவதற்கு வந்து அரசு காவல்துறையிடமிருந்து அனுமதி கிடைக்கல அப்படிங்கிறது காரணமாக, இல்லை நம்ம வெளியில் போனால் மக்கள் கூட்டம் அதிகமாகி அதில் ஏதாவது அசம்பாவிதம் வந்து தேர்தல் நேரத்தில் நமக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துரும், அதுக்கு பதிலாக சேஃபாக இப்படி ஒரு இடத்துல பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிறது காரணமாங்கிறது தெரியல. ஆனாலும் அந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியை அந்த இடத்துல நடத்தினது வந்து ஒரு சரியான முடிவு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தேர்தல் நெருங்கிடுச்சு. என்ன இருந்தாலும் இவர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் ஒரு பொதுக்கூட்டம் போடுறதுங்கிறது அவருடைய பிளானிங்கில் இருக்குது. நான் கூட கேள்விப்பட்டேன் அடுத்து வந்து அவர் சேலத்துக்கு போகிறாரு, சேலத்தில் வந்து ஒரு பிரம்மாண்டமான விழா நடத்த போகிறாங்க பொதுக்கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினச்சேன், ஓகே சேலம்ங்கிறது எடப்பாடியுடைய ஊர், இப்போ அங்கேயே போய் தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்கு விஜய் நினைக்கிறாரு போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதுக்கு முன்னால் இப்போ வேலூரில் நடத்த போகிறதா ஒரு செய்தி வருது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வேலூராக இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் நடத்துகிற அந்த பொதுக்கூட்டத்தையே வந்து நீங்கள் வந்து 3ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியாக நடத்திடலாமே, அதை எதுக்கு நீங்கள் பனையூரில் போய் நடத்தணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த பனையூரில் நடத்துறதுல இன்னொரு சிக்கலும் இருக்குது. அதை வந்து விஜய் வந்து இது வரைக்கும் யோசிச்சதாகவே தெரியல. என்னென்னா, இப்போ சென்னையில் வந்து நிறைய இடங்கள் இருக்குது. முக்கியமாக அந்த மதுரை வாயலில் வந்து ஒரு பெரிய கல்யாண மண்டபம் இருக்குது. அங்கே தான் அதிமுகவுடைய பொதுக்குழுவெல்லாம் நடக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான இடம் அது. இப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துல நடத்தும் போது பார்த்திங்கன்னா சிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியே போக்குவரத்தில் அப்படி ஸ்தம்பிச்சு போயிடும். இன்னொரு பக்கம் இப்போ அதிமுக கூட்டம் நடக்கிறதா வச்சுக்குவோம். அன்னைக்கு பார்த்திங்கன்னா நகரம் முழுக்க அதிமுக கொடி கட்டிய வாகனங்கள் வந்து இப்போ அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ மக்களுக்கு என்னன்னு கேட்டால், என்னடா அது இன்னைக்கு கொடி கட்டின வண்டி போகுது, என்ன விஷயம் அப்படின்னு அவங்க கவனிப்பாங்க. ஆனால் தாவேக்காக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த வாய்ப்புமே இல்லை. எது நடத்தினாலும் பனையூர், அப்படி இல்லைன்னா மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திர ஹோட்டல், அங்கே நடத்தும் போது இந்த நகரத்தில் இருக்கிற மக்களுடைய கவனத்துக்கே அது வராது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இது டிஜிட்டல் யுகம், நம்ம எங்கே நடத்தினாலும் அது சோஷியல் மீடியா மூலம் மக்கள்கிட்ட போயிடும்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு தவறான எண்ணம். என்னென்னா, இப்போ வாக்காளர்களில் எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க புரியுதா? இல்லை, இளைஞர்கள் சோஷியல் மீடியாவில் ஃபோனும் கையுமாவே இருக்காங்க, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் ஓட்டு போடுறது இளைஞர்கள் மட்டும் இல்லையே, என்ன பெண்கள் இருக்காங்க, வயதானவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப அந்நியம். இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, வீட்டில் கொஞ்சம் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்தாலும், எப்பா இது எனக்கு யூஸ் பண்ண தெரியலப்பா, 1ல் கை வச்சா 2ல் போய் விழுவுது, அதனால் வேணாப்பான்னு திருப்பி கொடுக்குறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் சமூக ஊடகங்கள்னா என்னன்னே தெரியாது. அப்போ அங்கே மட்டும் தாவேக்காவுக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜ் இருந்துச்சுன்னா அது மக்கள்கிட்ட போய் சேராது. அந்த தவறையும் தொடர்ந்து பண்ணுறாரு. இன்றைக்கி நம்ம சொல்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் பனையூரிலும் மகாபலிபுரத்திலும் மட்டுமே தாவேக்காவுடைய நிகழ்ச்சிகள் நடந்தால் காலப்போக்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் மக்கள் நீதி மையத்தினுடைய செயற்குழு கூட்டம் வந்து கமல்ஹாசன் வீட்டில் இருக்கிற ஹோம் தியேட்டரில் நடந்தது.
அந்த மாதிரி தாவேக்கா வந்து சுருங்கி போவதை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது. அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னோம். முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சு பவளவிழா பாப்பாவுக்கு வேற என்ன தெரியும். அவருடைய ஸ்பீச் வந்து எப்படி சார் இருந்தது, அதை பற்றியும் கொஞ்சம் பேசலாம். இல்லை, நிச்சயமா விஜயனுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது சரியாக இருக்குது. முந்தைய பேச்சுகளோடு ஒப்பிடும்போது அதில் வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனரஞ்சகமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு, அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கருத்தியல் ரீதியாக ரொம்ப ஆழமாக நுணுக்கமாக நுட்பமாக பேசுறீங்கன்னு வச்சுங்க, அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறிவுபூர்வமான பேச்சை விரும்புகிறவர்களுக்கு அது வந்து ரொம்ப பிடித்தமான பேச்சாக இருக்கும். ஆனால் ஒரு பாமர மக்களுக்கு ஐயோ என்னடா அது போர் அடிக்கிறாரே, ரொம்ப கிரிஞ்சாக இருக்கு அப்படின்லாம் தோணும். இப்போ உதாரணத்துக்கு நாஞ்சில் சம்பத், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான அரசியல் அறிவும் பார்வையும் ஞானமும் கொண்ட ஒருத்தர். ஆனால் நீங்கள் சமீபத்தில் கவனிச்சிங்கன்னா தெரியும், தாவேக்கா கூட்டத்தில் அவர் பேசும்போது பல பேர் பார்த்தீங்கன்னா பேன்னு முடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க, என்னமோ பேசுகிறாருப்பா அப்படின்ட்டு. அதே நேரம் இப்போ நேற்று விஜய் பேசுகிற பேச்சுங்கிறது கொஞ்சம் வந்து ஜனரஞ்சகமாக இருந்தது, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருந்தது. பட் அதே நேரம் அவருடைய பேச்சில் வந்து இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. நீங்கள் மொத்தமாகவே திமுகவை தீய சக்தி, அவங்க ஊழல் சக்தி அப்படின்லாம் சொல்லிட்டு மேலோட்டமாக போகிறது இருக்குல்ல, அது வந்து ஏற்புடையதே இல்லை. நீங்கள் வந்து திமுக ஊழல் பண்ணுறாங்க, ஆமாம், எதில் ஊழல் பண்ணுறாங்க, எவ்வளவு பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த மாதிரியான தரவுகளோட நீங்கள் பேசணும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இஷ்யூவில் இவங்க இப்படி பண்ணாங்க, அந்த இடத்துல அந்த கான்ட்ராக்டில் இப்படி பண்ணாங்கன்னு நீங்கள் பேசுறது தான் உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைலேஜை கொடுக்க. அடடா விஜய் வந்து பின்னி படல் எடுக்கிறாரு, இவ்வளோ விஷயங்களை அவர் வந்து திரட்டி வச்சிருக்காரு, அப்போ இவருக்கு வந்து ஒரு பெரிய டீம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் எல்லாத்துக்கு மேலே இதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். அறப்போர் இயக்க மாதிரியான ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலே அவங்க வந்து உங்ககிட்ட அப்படி ஃபைல்களை கொண்டாந்து கொட்டுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஏன்னா அதை வச்சே கூட நீங்கள் பேசலாம். அதுக்கடுத்து அது உண்மையான நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை, புரியுதா இல்லை? இப்போ அறப்போர் இயக்கம் பல்வேறு முறைகேடுகளை ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து வெளிக்கொண்டுகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பின்னணியுமே கிடையாது. ஒரு தனி நபராக அதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று உங்களுடைய டீமை வச்சு திமுகவுடைய ஊழல்களை தவறுகளை திரட்டி அதை வந்து இந்த மாதிரியான கூட்டத்தில் நீங்கள் பேசணும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பேசுகிறத இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த தொலைக்காட்சி ஊடகங்களும் நேரலையில் ஒளிபரப்புறாங்க. அதாவது பனையூர் ஆஃபீஸில் உட்கார்ந்துருக்கிறது 100 பேர் 200 பேர் 300 பேர் தான். ஆனால் உங்களுடைய பேச்சை தொலைக்காட்சி மற்றும் யூடியூப் மூலமாக உலகம் முழுக்க மக்கள் பார்க்குறாங்க. அப்போ அப்படி ஒரு ஸ்டேஜில் நின்று நீங்கள் பேசுகிறது பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு போனால் பத்தாதுல. அதுவும் இல்லாமல் தேர்தல் வரப்போகுது. அப்போ உங்களுடைய டார்கெட்டு திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்கணும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இவங்க இங்கே இப்படிலாம் ஊழல் பண்ணாங்க. அதுக்கடுத்து எல்லாருக்கும் தெரிந்த உண்மை என்ன அப்படின்னா திமுக வந்து இந்த திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு வசிய வார்த்தையை வைத்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்போ அதை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, பாஜகவை எதுக்குறேங்கிற பேரில் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி நம்மை நம்ப வைத்து இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பேசணும். அதை விட்டுட்டு சும்மா வந்து ஊழல் சக்தி அது இதுன்ட்டு வந்து அப்படி மேலோட்டமாக பேசிட்டு போகிறது வந்து அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை. தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா, அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். ஆக்சுவலாக அந்த திருக்குறள்லாம் சொல்லியிருந்தாரு சார், அது எப்படி பார்க்குறீங்க? திருக்குறள் சொல்லியிருக்காரு அப்படின்னா அது ஒரு பாமர ரசிகர்களுக்கு அது வந்து பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்குமே தவிர அதில் அது என்ன சொல்லுது, திமுக தான் இது எல்லாத்துக்குமே முன்னோடின்னு சொல்ல போகிறாங்க. அது விஜய் சொல்லித்தான் நமக்கு தெரியணுமா என்ன? இந்த தமிழக அரசியலில் இன்றைக்கு ஊழல் மிகப்பெரிய அளவில் மலிந்து போனதற்கு திமுக தான் காரணம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இவர்கள் தொடங்கி வைத்தது தான் இன்னைக்கு வந்து பல லட்சம் கோடி ஊழலாக பல்கி பெருகி நிற்குது. காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் இல்லையா அப்படின்னா நிச்சயமாக இருந்திருக்கும், அப்போ எல்லாம் நம்ம புறக்கலை. ஆனால் இந்த அளவுக்கு இருந்திருக்காது. இப்போ திமுகவுடைய ஊழல் குறித்து கடந்த காலத்தில் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் பண்ணதாவெல்லாம் ஒரு தகவல் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஊழலையே ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாற்றினது வந்து திமுக தானே. ஸோ அதை தான் அவர் குறிப்பிடுறாரு. அதே நேரம் அது வந்து ஒரு விஜயனுடைய கண்டுபிடிப்பாக நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த விஜய் வெளியே வா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு வீட்லயும் வந்து எல்லாரும் வந்து ஓட்டு போடுவாங்க வந்து சொல்றாரு. எல்லா விமர்சனத்தையும் வந்து பார்த்துட்டு தானே சார் இருக்காரு விஜய் அவர்கள். அதுல எந்த மாற்றமே இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கவனிக்கிறார். ஆனால் அவருடைய நண்பர் ஒருத்தர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த சோஷியல் மீடியாலலாம் அவங்கள ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணுறாங்களே, அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை அதெல்லாம் பார்க்குறதே இல்லையா அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வரும்போது அவர் சொல்லியிருக்காரு,
எத்தனை நாளைக்கு நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இருக்க முடியும்? நம்மளை பற்றி ஒருத்தவங்க திட்டுறாங்க அப்படின்னா அதை பார்க்காமே நம்ம எத்தனை நாளைக்கு நகர்ந்து போயிட முடியும்? ஒரு கட்டத்தில் அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும், அதை பார்க்கணும். அதனால் அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி பதில் சொன்னார். ஸோ அதன் மூலம் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, அவர் சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கிறார். ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களையும் வந்து அவர் கண்டிப்பாக உள்வாங்கிறார். அதனால தான் தன்னுடைய கட்சி கூட்டத்தில் அதை ஒரு விஷயமா பேசுகிறாரு. பட் அதே நேரம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேர்தல் அன்னைக்கு வந்து ஒவ்வொரு வீட்டிலிருந்து விஜய் வருவாங்க அப்படிங்கிறாரு. அது அந்த தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குற பேச்சு தான். அதே நேரம் விஜய் வீட்டை விட்டு வெளியில் வரலைங்கிற விமர்சனத்திலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. வீட்டை விட்டுனா நீங்கள் டெய்லி வெளியில் வந்து சீமான் மாதிரி மைக்கு கிடைக்கிற இடத்துலாம் வாழ்வாள்னு கத்தணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு பிரச்சனை நடக்கும்போது நீங்கள் அங்கே வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் வராத போது தான் இது வந்து ஒரு கேள்வியாகவும் விமர்சனமாகவும் மாறுது. அதே நேரம் விஜய்க்கு உள்ள பிரச்சனையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா விஜயாக இருப்பதில் உள்ள சிக்கல் வந்து விஜய்க்கு தான் தெரியும், உங்களுக்கும் எனக்கும் தெரியாது, அவரை விமர்சிப்பவர்களுக்கு தெரியாது. இன்னைக்கு எடப்பாடியாக இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், அவங்க நினச்சா எங்கே வேணாலும் போகலாம். என்ன, ஒரு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்துகிற அளவுக்கு கூட்டமோ ஒரு உயிரிழப்பு ஏற்படுகிற அளவுக்கு ஒரு நெரிசலோ ஏற்படவே ஏற்படாது. இன்னும் சொல்ல போனால் இவங்க தான் 500, 1000 குவாட்ரு பிரியாணி கொடுத்து இந்த கூட்டத்தை கூப்பிட்டு இதெல்லாம் எனக்கு திரண்ட கூட்டம் அப்படிங்கிற மாதிரி மக்களை நம்ப வைப்பதற்கு முயற்சி பண்ணணும். விஜய்க்கு அப்படி இல்லை. விஜய் வர்றாருன்னு தெரிஞ்சாலே அங்கே ஒரு மணி நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கூடிடுவாங்க. அப்போ அப்படி கூடும் போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. ஏற்கனவே அப்படி ஒரு அனுபவத்தை பார்த்துட்டார் அவர். அதனால அவர் வீட்டை விட்டு வெளியில வர்றதுல வந்து கொஞ்சம் தயங்குறாரு. அதனால அவருடைய பிரச்சனையை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா எல்லாரும் அந்த மாதிரி பக்குவமோட புரிதலோட அதை பார்ப்பாங்களா? விஜய் வரலங்கிறது தானே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். அப்ப அதற்கான பதிலை வந்து நீங்க தான் உங்களுடைய செயல்கள் மூலமாக காட்டணும். அது இன்னொன்று வந்து விஜய் அவர்கள் இந்த உற்சாகமா இருந்தாரு சேப்பா. அந்த நேற்று அந்த துவக்க வேலை வந்து அந்த டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், அவர் ஸ்பீச்சா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது விஜய் வந்து உற்சாகமாக இருந்தார். அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ தேர்தல் நெருங்கி வருகிற சூழலில் அவர்களுக்கு கிடைத்த சர்வே முடிவு, ஏன்னா அவங்களும் வந்து பல டீம்களை களத்தில் இறக்கியிருக்காங்க. அங்கிருந்து வந்த அந்த ரிசல்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு, பாசிட்டிவாக இருக்குது. அதனால உற்சாகமாக இருந்தார். எல்லாத்துக்கு மேலே விஜயினுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம். ரொம்ப கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மேடை தமிழையும் பேச்சு தமிழையும் போட்டு குழப்பிக்கிட்டு அது ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரியே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் முடிவுக்கு வந்துட்டார், நம்ம சினிமாவில் பேசுகிற மாதிரியே ரொம்ப கேஷுவலாக பேசுவோம், அதுதான் மக்களுக்கு பிடிக்குங்கிற அந்த ஐடியா வந்து ஓகே தான், அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதே நேரம் நேற்று நடந்த அந்த கூட்டத்தை கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். இவர் பேசுகிறாரு, அங்கே பார்வையாளர்கள் பகுதியில் இருக்கிறவங்க கமெண்ட் அடிக்கிறாங்க. இவர் வந்து திமுக குறித்து ஒரு திருக்குறள் சொல்கிறாரு, அங்கேருந்து ஒருத்தர் ஒன்ஸ் மோர் கேட்குறான். இவர் ஒன்று நான் ஏற்கனவே ஒருத்தரை சொல்லிட்டேன் அப்படின்ட்டு மூணாவது தர அப்படி சொல்கிறாரு. அதாவது ஒரு கட்சி தலைவர் பேசும்போது அரங்கமே பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படியே ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட கேட்கணும். அதுதான் ஒரு கட்சிக்கு அழகு. ஆனால் இங்கே நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரெக்ரியேஷன் கிளப்பில் ஏதோ ஒரு நடக்கிற ஒரு கூத்தடிப்பு மாதிரி இருக்குது. இவர் பேச பேச அங்கே கைத்தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு என்ன பேர் இருக்குது, விசில் அடித்தான் குஞ்சுகள்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நானே பலமுறை அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் அரசியல் மயமாகி நீங்கள் வேறு மாதிரி பக்குவம் அடைவீங்கன்னு பார்த்தா அங்கே போய் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. போதா குறைக்கு உங்களுக்கு விசில் சின்னத்தை வேற கொடுத்துட்டாங்க. என்ன, நார்மலாகவே நீங்கள் விசில் அடிக்கிறத யாரும் தடுக்க முடியாது. இப்போ சின்னமே விசிலாக போனதுக்கப்புறம் சொல்லவே வேணாம். ஆனாலும் அது வந்து ஒரு கட்சியினுடைய கூட்டம். அங்கே வந்து உங்கள் கட்சியின் தலைவர் பேசுகிறாரு. அவர் பேசுறது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் நீங்கள் கைத்தட்டலாம். அதுக்காக விசில் அடிக்கிறது, அப்புறம் அங்கங்கே அவர்களுக்குள்ள கமெண்ட் அடிச்சுக்கிறாங்க. அங்கிருந்தே விஜயை பார்த்து என்னவோ சொல்கிறாங்க, இவர் ஒன்று என்னன்னு அதை கேட்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கேலி கூத்தாக தான் இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே அவர் அங்கே நடனம் ஆடினது. அதை வந்து நீங்கள் எந்த காலத்திலையும் மன்னிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வந்துருக்கீங்க, அதுவே உங்கள் மீது ஒரு அவநம்பிக்கையாக இருக்குது. சினிமா நடிகனுக்கு என்ன தெரியும், சினிமா நடிகனால் நாட்டை ஆள முடியுமாங்கிற கேள்வியும் சந்தேகமும் மக்களுக்கு இருக்கு. உங்கள் தொண்டன் எப்படி ஒரு ரசிக நிலையிலிருந்து தொண்டனாக மாறணுமோ அதே மாதிரி விஜயும் கூட நடிகன் என்ற நிலையிலிருந்து அரசியல் கட்சி தலைவனா மாறணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாற்றம் தான் மக்களுக்கே உங்கள் மீது நம்பிக்கையை கொடுக்கும். ஆனால் நீங்கள் என்னன்னா
நானே சினிமா விட்டு வந்துட்டேன், ஆனால் அவங்க சினிமாவை மறக்கலைன்னு பேசிக்கிட்டேன், நீங்கள் இன்னும் சினிமா நடிகனாக தான் இருக்கீங்க, அங்கே நின்றுட்டு தையான்னு டான்ஸ் ஆடுறீங்க. நீங்கள் டான்ஸ் ஆடுங்க, தப்புன்னு சொல்லலை. இப்போ மலேசியாவில் வந்து ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் நடந்தது. அங்கே வந்து விஜய் வந்து ஒரு ஸ்டெப்பு போட்டார், அந்த அரங்கமே அதிர்ந்தது. அதை வந்து நாம் தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நடப்பது சினிமா நிகழ்ச்சி. அங்கே வந்தவர்கள் நடிகர் விஜயை பார்ப்பதற்காக ரசிப்பதற்காக வந்திருக்காங்க. பல என்ன சொல்கிறது, ஒரு பெரிய தொகையை கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் அங்கே ஒரு ஸ்டெப்பு போட்டீங்க. அதை வந்து உண்மையிலே நம்ம பாராட்டுறோம், வரவேற்கிறோம். ஆனால் தாவேகா கூட்டத்தில் வந்து நீங்கள் டான்ஸ் ஆடினதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அதை ஏற்கவே முடியாது. என் கேள்வி என்னென்னா, உங்களுடைய கட்சியினுடைய ஒரு ஆண்டு விழாவில் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறீங்களே, நாளைக்கு உங்களை மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சராக உட்கார வச்சதுக்கு பிறகு திடீர்னு சட்டசபையில் இப்படி ஒரு ஆட்டத்தை போட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? சட்டசபையுடைய மாண்பு என்னாகிறதுங்கிற ஒரு பயம் வருதுல்ல. நிச்சயமாக விஜய் இந்த டான்ஸு இதுதான் முதலும் கடைசியுமாக இருக்கணும். எந்த காலத்திலும் இனி இந்த தவறை வந்து விஜய் செய்யக்கூடாது. என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் திமுக செய்கிற தவறுகள் நமக்கு தெரியுது. அதிமுக வந்து ஒரு அமித்ஷாவுடைய அடிமையாக மாறிடுச்சு. அந்த 100 கோடி சீமானுடைய நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு தேர்தல் வியாபாரத்தில் கல்லாக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாமகவுடைய தேர்தல் வியாபாரம்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு மாற்று வரணும் அப்படின்ட்டு தான் நம்மை போன்ற நடுநிலையாளர்கள் எல்லாமே தாவேகாவை வேறு வழி இல்லாமல் ஆதரிக்கிற கட்டத்தில் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியிலையெல்லாம் இந்த குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நாம் கூட உங்களை ஆதரிப்பதை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு சூழல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த 4 முனை போட்டியா இல்லை 3 முனை போட்டியா அப்படின்ற விவாதம் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இந்த போட்டி வந்து தாவேகா தலைமையிலான ஒரு கூட்டணி, இப்போ அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அப்புறம் பாஜக தலைமையிலான சில கட்சிகள் வந்து சொல்றாரு. அதிமுகவை தவிர்த்துட்டு பேசுறாரு, சீமான் அவர்களையும் தவிர்த்துட்டு பேசுறாரு. சார், இது எப்படி பாக்குறீங்க? உண்மைதானே, அதில் 4 முனை போட்டி அப்படிங்கிறதே ஒரு பொய்யான விஷயம். ஏன்னா நாம் தமிழர் கட்சியெல்லாம் இங்கே களத்திலேயே கிடையாது. நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வந்து இந்த போட்டியில் சேர்த்து 4 முனை போட்டி அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் 5 முனை போட்டி. ஏன்னா நோட்டான்னு ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்துக்கணும். நம்ம அப்படி சேர்க்க முடியாது. அப்போ நாம் தமிழர் கட்சி நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகங்கிறது வந்து ஒரு பலமான அணியாக இருந்தாலும் ஆனால் இன்னைக்கு வந்து அது பலவீனப்பட்டு கிடக்கு, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் விஜய் சொன்னது உண்மை தானே. அவர் ஒன்று திரித்தோ அல்லது வந்து ஒரு பொய்யான தகவலை சொல்ல, பாஜக தான் அந்த கூட்டணிக்கு வந்து தலைமை தாங்குது. அதே நேரம் எடப்பாடியை சமாதானப்படுத்துறதுக்காக அதிமுக தலைமையில் கூட்டணின்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக ஆட்சி வரும்னு அவங்க சொல்லலை, என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை கூட எதிர்த்து பேச திராணி இல்லாத ஒருத்தர் தான் எடப்பாடி. அதனால அவர் சொன்னதுங்கிறது ரொம்ப ரொம்ப சரியானது தான். அதுக்கு அடுத்து விஜய் வந்து தன்னுடைய முதல் அரசியல் மாநாட்டிலிருந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு தான் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் உண்மையும் கூட. அப்படி இருக்கும்போது பலம் இல்லாத வலுவில்லாத ஒரு கட்சி ஒரு கூட்டணியை வந்து எதுக்கு நீங்க வந்து லிஸ்ட்ல சேர்க்கணும்னு அவர் நினைப்பார்ல. அதனாலதான் அவர் திமுகவை மட்டுமே தன்னுடைய எதிரியா அட்ரஸ் பண்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக தேர்தலில் வந்து ஒரு எதிரியே இல்லை. ரொம்ப வெளிப்படையா சொன்னா, என்றைக்கு பாஜகவிடம் அதிமுகவை எடப்பாடி வந்து அடகு வைத்தாரோ அன்னைக்கே வந்து அந்த கட்சி வந்து மக்களுடைய செல்வாக்கை இழந்துருச்சு. இன்னைக்கு நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா ஏதோ அதிமுக பாஜக மீதான வன்மத்தில் சொல்றதா தெரியும். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு வரும்போது நாம் சொன்னதெல்லாம் அதில் பிரதிபலிப்பதை நீங்கள் கண்கூடா பார்க்கலாம். விஜயோட ஸ்பீச் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்குன்னு வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து இந்த ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முக்கியமானது ஒன்றுன்னா, விஜயை வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு திமுக செய்தி தொடர்பாளர் டிவிகே இளங்கோவன் வந்து சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் கூட வந்து விஜயை ஒப்பிடுறது வந்து ஒரு பைத்தியகாரத்தனம் வந்து சொல்கிறாரு. அதாவது விளைவை ஏற்படுத்தாத எந்த பேச்சும் வெட்டி பேச்சு தான், வீண் பேச்சு தான். அப்போ விஜயினுடைய பேச்சு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு விளைவை ஏற்படுத்துது அப்படின்னா அவர் சரியாக பேசியிருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பேசினாலும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த பேச்சில் வந்து ஒரு பெரிய ஆழம் இல்லை, சாரம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கு அவருடைய பேச்சுக்கு அங்கங்கே வந்து ஒரு ரியாக்ஷன் வர்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அவருடைய பேச்சு ஒரு கடுமையான விளைவை ஏற்படுத்துது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் விஜய் வந்து திமுகவை எதிர்த்து பேசும்போது அப்போ திமுக தரப்பிலிருந்து ஒரு எதிர்வினை வரத்தானே செய்யும். இவ்வளோ நாள் என்னென்னா விஜயெல்லாம் ஒரு ஆளா, விஜயெல்லாம் ஒரு எதிரியா, விஜயெல்லாம் எங்களுக்கு பொருட்டே இல்லை அப்படின்னு அடக்கி வாசித்த திமுக இனியும் அப்படி இருக்க முடியாது. கண்டிப்பாக எதிர்வினை ஆற்றித்தான் ஆகணும்.
நீங்கள் எவ்வளோ நாள் தான் எனக்கு வலிக்கவே இல்லைன்னு நடிக்க முடியும்? ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நடிப்பு மறந்து என்ன உங்களுடைய வலி வெளிப்பட்டு தான் ஆகும். ஸோ அப்படியான வெளிப்பாடு தான் இவருடைய இளங்கோவனுடைய பேச்சு எல்லாமே. நிச்சயமாக திமுக தரப்பிலிருந்து இன்னும் கூட ஒரு கடுமையான எதிர்வினைகள்லாம் வரும். அது மட்டும் இல்லை, அதிமுக தரப்பிலும் கூட இப்போ சமீப காலமாக விஜய் குறித்து கடுமையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காரணம், இவர் மெல்ல மெல்ல நம்மையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே இவர் நம்ம பக்கம் வருவதற்கும் வாய்ப்புள்ளேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அவங்களும் கூட எதிர்வினை ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் விஜய் இவ்வளோ நாள் ஒரு சைலண்ட் மோட்ல இருந்த மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது, அல்லது அதுதான் உண்மையும் கூட. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அப்படி ஒரு நாள் ஏதாவது ஒன்று பேசினாரு அப்படின்னா அதற்கான எதிர்வினை ஒரு வாரம் நடக்குது. அப்ப அடுத்த 6 நாள் பார்த்தீங்கன்னா விஜய் குறித்தே மற்றவர்கள் பேசுவது அப்படிங்கிறது விஜய் ஆக்டிவா இருக்காருங்கிற ஒரு தோற்றத்தை எல்லாம் ஏற்படுத்துது. அதனால அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். விஜயினுடைய ஒவ்வொரு பேச்சும் மற்றவர்களிடம் இருந்து ஒரு எதிர்வினையை ஆற்றும் போது அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் மக்கள் கிட்ட.